மேஷராசிக்காரர்களே, இத்தனை காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர்கள், ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் மொத்தமாக வட்டியோடு சேர்த்து பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்க போகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், இது வெறும் வார்த்தை அல்ல, விதியின் கணக்கு. இன்னும் சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையே தலகீழாக திருப்பி போட போகும் பிரம்மாண்ட ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது. பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் கிரகங்களின் சுழற்சி என்பது மனித வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறது. நவ கிரகங்கள் என்று அழைக்கப்படும் 9 கோள்களும் தங்களுக்குரிய கால இடைவெளிகளில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே நாம் கிரக பயிற்சி என்று அழைக்கிறோம். இந்த கிரக பயிற்சிகளில் பொதுவாக நிழல் கிரகங்கள் என அழைக்கப்படும் ராகு கேது ஆகிய கிரகங்களினுடைய பயிற்சிகள் மனித குலத்தின் மீது மிக ஆழமான நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. அந்த வகையில் இந்த ஆண்டின் இறுதி பகுதியில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியானது 12 ராசிகளிலேயே முதன்மை ராசியாக விளங்கும் மேஷம் ராசிக்கு மெகா ஜாக்பாட்டாக அமைய போகிறது. கோடி கோடியாய் செல்வம் குவியும் என்ற அளவுக்கு இந்த பயிற்சி மேஷ ராசியினரின் பொருளாதார மற்றும் தொழில் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றங்களை உண்டாக்க போகிறது. 2026ஆம் ஆண்டின் இறுதியில், அதாவது டிசம்பர் 5 அன்று ராகு கேது பயிற்சி அதிகாரப்பூர்வமாக நிகழ்கிறது. இருப்பினும் ஜோதிட விதிப்படி சர்ப்ப கிரகங்கள் தங்கள் பயிற்சியாவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே தங்களுடைய பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதகர்களுக்கு கொடுக்க தொடங்கிவிடும். எனவே மேஷ ராசியை பொறுத்தவரை காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக விளங்குகிறது. நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ராசியின் அதிபதி தைரியம், வீரியம், சுறுசுறுப்புக்கு காரணங்களான செவ்வாய் ஆவார். மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும் தலைமை பண்பும் நினைத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதமும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த சில காலங்களாக மேஷ ராசியினர் அனுபவித்து வரும் வழிகள் சாதாரணமானவை அல்ல. ஏன் தான் நமக்கு இப்படி நடக்கிறது என்று பல இரவுகள் தூங்காமல் கண்ணீரோடு கலங்கி நின்ற நொடிகள் ஏராளம். ஒருபுறம் 7.5 சனியின் மிக கொடூரமான தாக்கம், மறுபுறம் கையில் காசு தங்காமல் கடனில் மூழ்கடித்த பொருளாதார நெருக்கடிகள், எவ்வளவு உழைத்தாலும் நற்பெயர் கிடைக்காமல் சொந்த பந்தங்களாலேயே ஓரங்கட்டப்பட்ட மனவேதனை, வாழ்க்கையில் ஒரு வித தேக்க நிலையோடு நாம் எதற்கும் லாய்க்கில்லையோ என்ற சுய சந்தேகத்திற்கு ஆளான தருணங்கள். இப்படிப்பட்ட சூழல்தான் இந்த 2026 இறுதி பகுதியில் இவர்களின் ஒட்டுமொத்த காயங்களுக்கும் மருந்தாக ஒரு விடிவெள்ளியாக அமைய போகிறது. கிரகங்கள் சாதகமான நிலைக்கு மாறும்போது அவர்களின் உள்ளார்ந்த ஆற்றல் வெளிப்பட்டு தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் தொடங்குகிறது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி. ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அமரும் போது உன்னதமான பிரம்மாண்டமான பலன்களை தருவார் என்பது ஜோதிட விதி. இந்த பயிற்சியின் மூலம் ராகு பகவான் மேஷ ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். ஜோதிட உலகம் வியந்து பார்க்கும் வகையில் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், இதுவரை உங்களை எகத்தாளம் பேசியவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் காலம் வரப்போகிறது. உங்களை ஒன்றும் இல்லாதவராக பார்த்த அதே உலகம், உற்றார் உறவினர்கள் உங்களின் அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போக போகிறார்கள். 10ஆம் இடம் என்பது ஒரு மனிதனின் வாழ்வாதாரம், வேலை, கௌரவம், அந்தஸ்தை குறிக்கும் இடமாகும். இந்த இடத்தில் ராகு போன்ற ஒரு மாய கிரகம், அதிரடிக்காரகன் அமரும் போது உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்த்திராத அளவுக்கு மாற்றங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் உங்களை தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். தகுதிக்கேற்ற வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களின் திறமைக்கேற்ற உயரிய பதவிகளுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களுக்கு கீழ் பல நபர்கள் வேலை செய்யும்படியான தலைமை பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரிகள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். உங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். புதிய கிளையை தொடங்குதல், தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வது போன்ற காரியங்கள் வெற்றியை தரும். ராகு என்பது நவீன தொழில்நுட்பம், டிஜிட்டல் உலகம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும் கிரகமாகும். எனவே உங்கள் தொழிலில் ஆன்லைன் வர்த்தகம், கணினிமயமாக்கல், புதிய விளம்பர யுக்திகள் ஆகியவற்றை புகுத்துவதன் மூலம் லாபம் பல மடங்கு பெருகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலம் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ராகு பகவான் கொடுக்கும் மாற்றங்களில் சில நேரங்களில் ஆரம்பத்தில் உங்களுக்கு புதிதாகவும் சற்றே மிரட்சியாகவும் இருக்கலாம். இதுவரை பார்த்து வந்த வேலையை விட்டுவிட்டு புதிய துறைக்கு மாறலாமா என்ற பயம் வரலாம். ஆனால் சர்ப்ப கிரகமான ராகுவால் ஏற்படும் மாற்றங்கள் எப்போதும் உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கு மட்டுமே உதவும் என்பதால் தயங்காமல் அந்த மாற்றங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கேதுவின் 4ஆம் இடத்து அமர்வு. ராகு 10ஆம் இடத்தில் அமரும் அதே வேளையில் அதற்கு நேர் எதிர் வீடான 4ஆம் வீட்டில் கேது பகவான் வருகிறார். 4ஆம் இடம் என்பது மனிதனின் சுகபோகங்கள், தாய், வீடு, வாகனம், மன நிம்மதியை குறிக்கும் இடமாகும். 4ஆம் வீட்டில்
ஒரு சர்ப்ப கிரகமான கேது அமரும் போது அந்த வீட்டின் காரகத்துவங்களில் சில சிறு சிறு சங்கடங்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக பணம் குவிந்தாலும் அதில் ஏதோ இனம் புரியாத கலக்கம், நிம்மதியற்ற சூழல் உருவாகி தோன்றி மறையும். குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், சிறிய வாக்குவாதங்கள் பெரிய வாக்குவாதங்களாக மாறுவது போன்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். தாயாரின் உடல் நலனில் சற்றே அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. வீடு வாகனங்கள் வாங்கும் போதோ அதை பராமரிக்கும் போதோ தேவையற்ற அலைச்சல்களும் விரயங்களும் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசியினர் குறிப்பாக குடும்ப நிர்வாகத்திலும் உறவுகளிடம் பேசும் போதும் வார்த்தைகளில் அதீத கவனம் கடைபிடிக்க வேண்டும். கேதுவின் பாதிப்புகளை தடுக்கும் குரு பார்வை. 4ஆம் இடத்து கேதுவினால் மேஷராசியினருக்கு பாதிப்புகள் வந்துவிடுமோ என்று பயப்பட தேவையில்லை. அந்த பாதிப்புகளை அடியோடு தகர்த்தெறியும் வண்ணம் சுப கிரகமான குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்கிறார். குரு பகவான் மேஷம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு நின்ற இடம் பார்க்கும் இடம் கோடி நன்மை என்பார்கள். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தெய்வீக பார்வைகளால் மேஷ ராசியினரை ஆசீர்வதிக்கிறார். குருவின் பார்வை 9ஆம் வீட்டின் மீது விழுவதால் தந்தை ஆதரவு, பித்ருக்கள் ஆசி, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். முற்பகலில் செய்த புண்ணியங்கள் யாவும் தற்போது உங்களுக்கு பலன் தரும். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வருமானம் பல இடங்களில் இருந்து கொட்டத் தொடங்கும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். அதிசார குருவின் பார்வை மேஷ ராசியின் மீது விழுவதால் உங்களின் உடல் மனம் புத்துணர்ச்சி பெறும். முகத்தில் பொலிவு கிடைக்கும். கேதுவால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும். மேஷ ராசியினருக்கு மற்றொரு முக்கிய கிரக அமைப்பாக விளங்குவது 7 சனியாகும். தற்போது சனி பகவான் மேஷ ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைந்து விரய சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சனி பகவானை ஜோதிடத்தில் ராஜநாகம் என்று குறிப்பிடுவது உண்டு. ஜூன் 2027ஆம் ஆண்டு வரை குரு பகவானின் சுப பார்வை 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் மீது விழுகிறது. இதனால் 7 சனி பெரிய அளவில் நம்மை பாதித்து விடுமோ என்று அஞ்ச வேண்டாம். குருவின் பார்வை சனி மீது விழுவதால் சனி பகவானின் கெடுபலன்கள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு நன்மைகள் கிடைக்கும். 2026 முதல் 27 வரையிலான ராகு கேது பயிற்சி காலகட்டம் மேஷ ராசிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு என்றாலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது பலன்களை 100% உங்களுக்கு சாதகமாக்க உதவும். வேலை அல்லது தொழிலில் ஏதேனும் மாற்றங்கள், இடமாற்றங்கள் வந்தால் பயந்து பின்வாங்காமல் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பணம் சேரும் காலம் என்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்கால முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள். கூட்டு தொழில் செய்யும் போது ஆவணங்களை சரிபார்ப்பது அவசியம். குடும்பத்தில் யாருடனும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர சகிப்புத்தன்மை தேவை. எந்த ஒரு திட்டத்தை துவங்குவதாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து தீர முடிவெடுக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டின் இறுதியில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியானது மேஷ ராசிக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உன்னதமான ஜாக்பாட்டாக அமைய போகிறது. 10ஆம் இடத்து ராகு செல்வத்தை குவிக்கும், உத்வேகத்தை தரும். அதே வேளையில் 5ஆம் இடத்து குரு உங்களை தீமைகளில் இருந்து காக்கும் கேடயமாக இருப்பார். கிரகங்களின் சாதகமான சூழலை துணையாக கொண்டு கடின உழைப்பையும் முறையான திட்டமிடலையும் எண்கணித ரீதியிலான சரியான வழிகாட்டுதல்களையும் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மாற்றமாக அமையும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். காலம் உங்கள் கைகளில். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளிபெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.